வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருநாமம் வாழ்க, குருவே துணை. ஆசான் அருள் தந்தை அவர்களின் கேள்வி பதில் தொடர்ச்சியில் இன்று நாம் சிந்திக்கவிருக்கும் அன்பரின் கேள்வியும் அதற்கு ஆசான் அவர்களின் பதிலையும் சிந்திக்கவிருக்கிறோம். ஐயா, கணவன் மனைவியரிடையே வரும் கருத்து வேறுபாட்டிற்கு காரணம் அவர்களின் கல்வி தகுதி வேறுபாடுதான் என்பதை பல குடும்பங்களில் காண்கிறோம். அதற்கு தாங்கள் கூறும் விளக்கம் என்ன என்ற கேள்விக்கு ஆசான் அருள் தந்தை அவர்களின் பதில், கல்வி வேறுபாடு மாத்திரம் காரணம் அல்ல என்கிறார். எத்தகைய வேறுபாடாக ஆயினும் உள்ளதை கொண்டு தான் நிறைவு பெற கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு நமக்கு சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், தியாகம் என்ற மூன்றையும் நாம் கடைபிடிக்க தம்பதிகள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறார். அப்போ அந்த கற்றுக்கொள்ள வேண்டிய இந்த 3 குணங்களையும் கணவன் மனைவி இருவரும் மனவளக்கலையாகிய குண்டலினி யோகத்தை கற்றுக்கொண்டால் குடும்ப அமைதி சிறப்பாக விளங்குவதை காணலாம் என்கிறார். என குடும்ப அமைதிக்கான குறிப்புகளை அவர் எளிமையாக கொடுத்துள்ளார். இப்போ குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே உடல் நலம், மனவளம், மன அமைதி, செல்வ வளம் இவற்றை நாம் காக்க வேண்டும். தம்பதியரிடையே ரகசியம் இருக்கக்கூடாது என்கிறார். வரவுக்குள் செலவு செய்தல் வேண்டும். தேவைக்கு அதிகமாக பொருட்களை சேர்க்கக்கூடாது. சிந்தனை சிக்கனம் சீர்திருத்தமும் வேண்டும். குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உழைத்துண்டு வளம் காத்து வாழ்தல் வேண்டும். இதனால் நமது வாழ்க்கை உயரும். குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையில் உறுதியான அந்த நட்பு, உண்மையான நட்பு, நெருக்கமான நட்பு நிலவ வேண்டும் என்கிறார். தம்பதியர் நட்புக்காக கற்பை தவிர வேறு எதையும் தியாகம் செய்யலாம். இப்போ அதில் உண்மையான நட்பு என்பது தம்பதியரோட நட்பு. ஸோ அதற்காக அந்த தம்பதியரின் நட்பு, கற்பை தவிர வேறு எதையுமே தியாகம் செய்ய வேண்டும். விட்டு கொடுத்தல் வேண்டும், சகிப்புத்தன்மை வேண்டும் என்கிறார். ஒருவர் மற்றவரை புரிந்து கொண்டு மற்றவர் கருத்துக்களை அறிந்து அதை மதித்தலும் அவசியம் என்கிறார். தேவை, அளவு, முறை, காலம் என்பதில் ஏற்படும் அந்த வேறுபாடுகள் எல்லாம் விட்டு கொடுத்தல் மூலமாக சரி செய்தல் அங்கு பிணக்கு எழாமல் நம்மை பாதுகாக்கும். இப்போ தாய்மார்கள் வரவு செலவை திட்டமிட்டு செய்வதால் பொருளாதாரத்திலையும் அங்கு பிணக்கு இருக்காது. அப்போ குடும்ப தலைவருக்கு தன்முனைப்பு இருக்கவே கூடாது. சலனமற்ற விசாலமான மனம்தான் குடும்பத்தில் எதையும் தாங்கும். பிறரோடு அந்த குற்றங்களை பெரிதுபடுத்தாமை, உடனுக்குடன் அதை சுட்டி காட்டாமை, இந்த விட்டு கொடுத்தல், தியாகம், மன்னிப்பை நாம் தேவையாக்கி கொள்ள வேண்டும். நல்ல கருத்தாக இருந்தாலும் வாழ்க்கை துணைவர் ஒத்துக்கொள்ளவில்லை எனில் சிறிது காலம் அதை தள்ளி வைத்தலும் அவசியம் என்கிறார். இதுதான் அங்கே விட்டு கொடுத்து போகுதல். கொஞ்ச காலத்துக்கு அந்த ஒரு நல்லதே இருந்தாலும் அவர் ஒற்றுக்கொள்ளது வரைக்கும் நாம் விட்டு கொடுத்தல். பிறரின் அந்த கடும் சொற்களை அவை சொல்லப்படாதவை போல நாம் பாவிக்கணும். அதே போல கணவன் மனைவி இருவரும் ஒருவரை ஒருவர் குறை சொல்லக்கூடாது என்கிறார். குழந்தைகள் முன்பு தம்பதியர் சண்டை சச்சரவுகள் கூடாது என்கிறார். தம்பதியரின் அந்த உறவை மதித்து பெற்றோர் மக்கள் கூட்டுறவை நாம் மேம்படுத்தல் வேண்டும் என்கிறார். இப்போ பெண் அப்படின்னா அந்த பெண்களும் ஆண்களும் கூடியது தான் ஒரு கூட்டு சமுதாயமே தான் இந்த உலகமாக இருக்கிறது. பெண்ணின்றி ஆணும் இல்லை, ஆணின்றி பெண்ணும் இல்லை. இப்போ உலகில் உள்ள மக்கள் எல்லாருமே பெண்ணினத்தோட இந்த அன்பளிப்பு தான். ஸோ இப்படி இருக்கும்போது பெண்கள் இயற்கையிலேயே தியாகிகள் தான். பிறந்த வீட்டை விட்டு, வளர்ந்த வீட்டை விட்டு, சுற்றத்தை விட்டு கணவனின் கைப்பிடித்து மற்றவர்களை காப்பாற்ற வருகிறார்கள். இந்த வகையில் வாழும் அந்த பெண்களுக்கிடையே எழும் அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் எப்படி நாம் நிவர்த்தி செய்து குடும்பத்தில் அந்த அமைதியை சிறப்பாக விளங்க செய்வதற்கு மனவளக்கலையில் கொடுத்த குண்டலினி யோகத்தை கற்றுக்கொண்டு தம்பதியராக குடும்பத்தை சிறப்பாக நடத்தி வாழ்வில் அமைதி கொள்ள, வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ள
குரு கொடுத்த வழியை பின்பற்றி வாழ்வோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.